இல்லாத மக்களையான பரலை இருந்த மங்கை மலரத்தில் கொடுத்தார் மாப்பிள்ளை இல்லாதே மக்களை இந்த பரலை அந்த பெண்களை அறிவுரைத்து சொல்லுகின்றார். அம்மா, நீங்கள் மூவரும் அணுவினை சென்று நீராடி சரி ஆளுக்கு ஒரு பரலாக உட்கொண்டீர்கள் என்று சொன்னால் ஆண்டவனாருடைய அனுக்கிரகத்தாலே உங்களுக்கு குழந்தை வாக்கியம் உண்டாகும். அப்படியே ஆகட்டும் என்று 3 பெண்கள் கையிலும் ஆளுக்கு ஒரு பரலை ஒப்படைத்தார். சரி அதன் பிரகாரம் 3 பெண்குடிகளும் அணுவிலை வந்து நீராடினார்கள். அம்மா, என்ன பெண்களுக்கு பூக்களை கண்டால் கொள்ளை புரியுமா இல்லையா? ஆமா, பெண்களுக்கு பூக்களை பிடிக்காமல் இருக்கும். பூக்களை கண்டால் பூக்களுக்கு பிடிக்காமல் இருக்குமா இல்லையா? ஆமா, பூக்களுக்கு பூக்களை பிடிக்காதிருப்பது அதிசயமான ஒன்று. ஆனால் பெண்களுக்கு பூக்களை பிடிக்காது ஒருபோதும் இருக்காது. அடவிலை சென்று நீராடிகள் பாருங்கள். நீராடி கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே அங்கு நீலம் என்று சொல்லக்கூடிய அல்லி மலரை ஒருதை கண்ணிலே கண்டாள். பறித்தாள், கையிலே சொடினாள். பிறகு குமிர்தம் என்று சொல்லக்கூடிய தாமரை மலரை இன்னொருதை கண்ணிலே கண்டாள். அந்த குமிர்த மலரை பறித்தாள், கொடியடையாள், தலையிலே சொடினாள். கரையேறி வரக்கூடிய வேளையிலே ஆதித்தப்பூ என்று சொல்லக்கூடிய சூரியகாந்தி புஷ்பத்தை இன்னொரு அம்மா கண்ணிலே கண்டாள். அவள் அந்த பூவை பறித்தாள், தலையிலே சொடினாள். மறுமாத்துடை அடைந்து மணிவர் பெருமான் கூறியதன்படி ஆளுக்கு ஒரு பரலை சிவாய நம சிவாய மந்திரத்தை உச்சாரணம் செய்து பரலை உட்கொண்டார்கள். அங்கே என்ன மாதிரி எழுதுகின்றது? பரலை அழகாக விளங்கிய காரணத்தானே 3 பெண்களும் ஆளுக்கு ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்தார்கள். அடே அப்பா, ரிஷிகற்பம் ராத்தங்காது என்ப அதற்கு இணங்க 3 மங்கைமார்களும் அழகான ஆண் குழந்தைகளை ஈன்றெடுத்து இருக்கக்கூடிய தருவாயிலே முனிவர் பெருமான் வருகின்றார். நீலப்பூவை சூடியவள் பெற்ற பிள்ளைக்கு நீலன் என்றும், குமர்தப்பூவை சூடியவள் பெற்ற பிள்ளைக்கு குமர்தன் என்றும்,